அனைவருக்கும் வணக்கம். தலையில் இடி விழுந்தது போல் நிலைகுலைந்து உட்கார்ந்திருந்தார் தந்தையான பரசுராமன். மனைவியான மகாவுடன் வாழ்ந்த 40 ஆண்டு தாம்பத்திய வாழ்க்கை சட்டென இப்படி ஒரு நொடியில் முடிந்துவிடும் என அவர் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. சாதாரண காய்ச்சல் என்றுதான் மகாலட்சுமியை மருத்துவமனையில் சேர்த்தார் பரசுராமன். பரிசோதனைகள் செய்ததில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அவருடைய சிறுநீரகங்களும் செயலிழந்து வருவதாகவும் அதனால் மற்ற முக்கியமான உள் உறுப்புகளும் செயலிழக்கும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் சொன்னபோது அதிர்ந்து போனார் பரசுராமன். அறுவை சிகிச்சை செய்தால் அறுவை சிகிச்சையின் போதே மகாலட்சுமி இறந்து போகும் வாய்ப்பும் இருக்கிறது என்றும் டாக்டர்கள் சொல்லும்போதே பரசுராமன் துடிதுடித்தும் போனார். எந்த உணர்வும் இல்லாமல் ஐசியூவில் படுத்திருக்கும் மகாலட்சுமியை பார்த்த பரசுராமன் கண்ணீருடன் நினைவிற்கு வந்த கடவுளை எல்லாம் மனதிற்குள் வேண்டிக் கொண்டே மருத்துவம் கதி என்று இருந்தார். நாள் கணக்கு போய் மணிக்கணக்கும் போய் எந்த நிமிஷமும் மகாவின் உயிர் பிரியக்கூடும் என டாக்டர்கள் கைவிரித்தும் விட்டனர். அவர்கள் கூறியபடியே மகாலட்சுமி சுய உணர்வு திரும்பாமலேயே உயிரிழந்தும் விட்டாள். கதறி அழுத பரசுராமனை யாராலும் ஆறுதல் சொல்லி தேற்றவும் முடியவில்லை. அவருக்கு 3 மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றனர். அவரவர்களுக்கு அவர்களின் பிரச்சனையே முக்கியம் என்பதால் பரசுராமை யாரும் பெரிதாக கண்டுகொள்வதும் இல்லை. மூத்த மகனான முரளி அமெரிக்காவில் குடியிருக்கிறான். இரண்டாவது மகனான சங்கர் அவனுக்கு டெல்லியில் வேலை. அங்கே ஒரு சீக்கிய பெண்ணையும் காதலித்து கல்யாணமும் செய்து கொண்டான். மூன்றாவது மகன் ரவியும் கடைக்குட்டி மகளான கனகாவும் கல்யாணமாகி சென்னையிலேயே இருக்கிறார்கள். பரசுராமும் மகாவும் தனியே ஒரு அப்பார்ட்மெண்டில் ஒருவருக்கொருவர் துணையாக வசித்தும் வந்தனர். அம்மா இறந்த செய்தியைக் கேட்டு பிள்ளைகள் பதறி அடுத்து ஓடியும் வந்தனர். தாயின் பிரிவு மகன்களை விட மகளையே அதிகமாக பாதித்தது. அம்மாவின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள் மகளான கனகா. பரசுராம் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதும் கொண்டிருந்தார். அவருடைய இழப்பை அவரால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியவில்லை. அடியே மகா, நீ எவ்வளவு பெரிய சுயநலக்காரடி! நீ சுமங்கலியா போகடிங்கிறதுக்காக என்னை அனாதையா இப்படி தனியே விட்டுட்டு போயிட்டியே என்றும் கதறியபடி, உனக்கு இன்னும் 60 வயதுக்குள் கூட ஆகலையே, அதுக்குள்ளேயே என்னடி அவசரம், எல்லோரையும் முந்திக்கிட்டு அவசரமாக போயிட்டியே, போறதுதான் போன, உன்னோட என்னையும் கூட்டிட்டு போயிருக்க கூடாதா என கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருந்தார் பரசுராமன். மகாவோட வாழ்ந்த காலத்தில் அவர் அவளை அழைத்து போகாத இடமில்லை, அனுபவிக்காத சந்தோஷம் இல்லை, வாங்கிக் கொடுக்காத ஆடைகளும் இல்லை, அணிகலன் களும் அலங்காரப் பொருட்களும் இல்லை. ஒரு நாளும் அவர் அவளை கடித்து பேசியதும் இல்லை. வசதியான குடும்ப பின்னணி, எடுத்த இடுப்பிலேயே பெரிய பதவி, இவரால் அந்தஸ்து, கார், பங்களா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர வேலையாட்கள் என எதற்கும் குறைவில்லை. மகாவை கைப்பிடித்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரை பரசுராமன் அவள் மீது வைத்திருந்த அன்பு, பாசம், நேசம், காதல் எம்மி அளவும் குறையவும் இல்லை. மகாவும் அவருக்கு சளைத்தவள் இல்லை. பரசுராமனின் குறிப்பறிந்து தேவை அறிந்து ரசனையை அறிந்து செயலும் பட்டாள். பரசுராமனையும் மகாவையும் அறிந்தவர் அவர்களை ஒரு ஆதச்சிறந்த தம்பதிகளாகவே நினைத்தனர். பிறர் பார்த்து பொறாமைப்படும் படியாகவே அவர்கள் வாழ்ந்தும் வந்தனர். அந்த மகா இப்போது இல்லை. மகாலட்சுமி என்ற அந்த தெய்வம் குடியிருந்த கோவில் இப்போது வெறுமையாகி போயிருந்தது. வாழ்க்கையே சூனியமாக இருந்தது. பரசுராமுக்கு மகாவுக்கு எப்பவுமே மனதிற்குள் ஒரு ஆசை, பூவும் பொட்டுமாக சுமங்கலியாகவே போய்விட வேண்டும் என்று. உங்களுக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்து என்று அடிக்கடி தன் கணவனான பரசுராமனிடம் கூறுவாள். பரசுராமனுக்கும் மனதுக்குள்ளேயே அதே எண்ணம்தான். மகாவை நல்லபடியாக வழி அனுப்பிவிட்டுதான் போக வேண்டும் என்றே. அவருக்குப் பின் நம் பிள்ளைகள் எப்படி இருப்பர், சூழ்நிலைகள் யாரை எப்படி மாற்றும் என்று யாரால் சொல்ல முடியும் என்றும் அப்போது அவர் நினைத்திருந்தார். ஆனால் இப்போதோ மகாவின் இழப்பு அவரை அதிர வைத்திருந்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்டதைப் போல தவிர்த்தார் பரசுராமன். மகா என்ற மகாலட்சுமியின் காரியங்கள் முடிந்தன. வந்தவர்கள் எல்லோருமே போய்விட்டார்கள். மகன்களும் மகளும் தான் பாக்கி. இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே வீடே வெறிச்சோடி
வெறுமையாகிவிடும் ஹாலில் மகன்களும் மகளும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது பரசுராம் காதில் விழுந்தது. அவரைப் பற்றி பேச்சு என்பதால் கவனமாக அதை கேட்கவும் ஆரம்பித்தார். அண்ணா அப்பாவே இப்ப என்ன செய்றது, இனிமே அவரை யார் பார்த்துப்பா? அண்ணனை பார்த்தபடி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் இரண்டாவது மகனான சங்கர். என்ன பண்றது, அதைத்தான் நானும் நேத்திலிருந்தே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று இரண்டாவது மகனான சங்கரின் கேள்விக்கு பதில் சொன்னான் பெரிய அண்ணனான முரளி. அவர்களைப் பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா இன்று அவர் களுக்கு பிரச்சனையாகத்தான் தெரிந்தார். இதில் யோசிக்க என்னென்ன இருக்கு. பேசாம அப்பாவே நீ ஒரு 6 மாசத்துக்கு உன் கூட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கோ, அவருக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். அதற்கு அப்புறமா என்ன செய்யலாம்னு முடிவு செய்வோம் என்றான் சங்கர். இதைக் கேட்டதும் அண்ணனான முரளி என்னடா பேசுற நீ? அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் வேற எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறது சரியா இருக்காது. இங்க இருக்கும் சூழ்நிலை அவருக்கு ஒத்துக்காது. ஏன் நீ அப்பாவை நாளைக்கு உன்னோட டெல்லிக்கு கூட்டிட்டு போயேன் என்று மூத்த அண்ணனான முரளி சொல்ல, சங்கர் அண்ணா முரளி அண்ணா சொல்லதுதான் சரி அப்பாவே, உங்களோட டெல்லிக்கு கூட்டிட்டு போறதுதான் நல்லது என்று கடைசி மகனான ரவியும் கூறினான். என்னங்கடா என் நிலைமை புரியாம பேசுறீங்களே, என் மனைவி பஞ்சாபிகாரி, அவளுக்கு நம்ம ஊரு மாதிரி எல்லாம் சமைக்கத் தெரியாதே, அவள் எதையாவது சமைச்சு போட, அப்பா அதை சாப்பிட போயி ஒன்னு கிடக்க ஒன்னு ஆச்சுன்னா எங்க வீடு அவருக்கு சரிபட்டும் வராது. பஞ்சாபி மனைவி மீது பலியை போட்டு தப்பித்தும் கொண்டான் இரண்டாவது மகனான சங்கர். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அப்பாவின் நிலைமையை பார்த்து உண்மையான கரிசனத்தோடு கேட்டாள் மகளான கனகா. அப்பா இருந்த வாழ்ந்த வாழ்க்கை என்ன இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறிப்போச்சே என்று மனதிற்குள்ளும் கண்ணீர் விட்டாள் கனகா. ரவி அண்ணா நீ ஒருத்தந்தான் பாக்கி, நீ என்ன சொல்ல போற என்று கடைசி அண்ணன் என்ன சொல்லப் போகிறானோ என்ற கவலையோடு அவனை பார்த்து கேட்டாள் மகளான அவன் கடைசி பெண்ணான கனகா. என்ன கனகா ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற? என் மனைவிக்கு இப்பதான் ஆபீசரா ப்ரொமோஷனே கிடைச்சிருக்கு. காலை 8 மணிக்கு போனா ராத்திரி 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வர்றா. ஆபீஸ்லயே அவளுக்கு வேலை அவ்வளவு டேட்டு. பெரிய ஆபீசர் ஆயிட்டதால பெரிய பொறுப்பும் வந்துருச்சு. எனக்கோ ஊர் சுத்துற மார்க்கெட்டிங் வேலை. என் பொழைப்பே நாறிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல அப்பாவை நான் எப்படி வேணும்னா அப்பாவை டீசன்டான ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவோமா? நல்லா கவனிச்சுப்பாங்க. அப்பாவுக்கும் கம்பெனி கொடுக்க அங்க நிறைய பேரு அவருடைய வயசுல இருப்பாங்க. நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்பா பாவை போய் பார்த்துட்டு வரேன், என்ன ஓகேவா என்றும் கேட்டான். பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்த மாதிரி மற்றவர்களுடைய ஒப்புதலையும் எதிர்பார்த்தான். ரவி நல்லா இருக்குன்னே உன் யோசனை. நாம பேசுறது நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பாவை பத்தி, யாரோ வீதியில போற வக்கத்த மனுஷரை பத்தி நான் பேசல. அப்பாவோட அந்தஸ்து என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவருக்கு தேவை முதியோர் இல்லம் இல்லை, நம்முடைய பரிபூரண அன்பு மட்டும்தான். அம்மா போன பின்பு தனிமரமா நிக்கிற அப்பாவுக்கு பிள்ளைங்க நீங்க ஆதரவா இருக்க வேண்டாமா? இப்படி ஆளாளுக்கு சாக்கு சொல்லி நழுவ பார்க்கிறீங்களே, நீங்க எல்லாம் அவர் பெத்த பிள்ளைங்க தானா? வெளியில தெரிஞ்சா வெட்கக்கேடு. ஆத்திரம் தாங்காமல் கண்ணீருடனேயே கத்திவிட்டாள் கனகா. இப்போது நிறுத்தடி, இவ்வளவு பேசுறியே, அப்பாவை நீதான் கொண்டு போய் வச்சிக்கிறது. நீயும் அவருக்கு பெத்தவனே, உன்னையும் அவர்தானே பெத்தாரு. எங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் உனக்கும் இருக்கும் தானே என்று கோபத்தோடு திருப்பிக் கேட்டான் அமெரிக்கா அண்ணன். கேட்டது சரி என்பது போல மற்ற 2 அண்ணன்களுமே அமைதியாக இருந்தனர். எனக்கும் இருக்குன்னே ரொம்பவே இருக்கு. இந்த நிமிஷமே அப்பாவை நான் கூட்டிட்டு போக தயாரா இருக்கேன். உங்க அப்பாவை இந்த நேரத்துல தனியா விட்டுட்டு போறது சரியில்லை. அவரை உன்னோட நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன்னு என் வீட்டுக்காரர் போகும்போது சொல்லிட்டுதான் போனாரு. ஆனா தடிமாடு மாதிரி 3 மகன்கள் இருக்கும்போது பொண்ணு வீட்டுல போயி அப்பா தங்குனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? இல்ல, அப்பாவோட தன்மானம்தான் அதுக்கு இடம் கொடுக்குமா? தங்கை கனகாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் 3 அண்ணன்மார்களும் மௌனமாக இருந்தனர். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், நல்லா யோசிச்சு காலையில ஒரு முடிவுக்கு வரலாம் என்று பிரச்சனைக்கு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான் இரண்டாவது மகனான அண்ணனான முரளி. இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த பரசுராமன் துடிதுடித்தும் போனார்.
மறுநாள் காலை அப்பாவைத் தேடி கையில் ஒரு பெட்டியுடன் கால் டாக்ஸியில் வந்த இறங்கிய அந்த பெண்ணுக்கு மகாவின் வயதுதான் இருக்கும், பார்க்க லட்சணமாக இருந்தாள். அப்பா இருக்காரா? மிக உரிமையோடு கேட்டபடி உள்ளே நுழைந்த அவரை வரவேற்று அமரச் சொன்னாள் கனகா. அப்பா உங்களைப் பார் யாரோ வந்திருக்காங்க என்று மகளின் குரல் கேட்டு திரும்பிய பரசுராமன் வாங்க யமுனா என்று அந்த பெண்மணியையும் வரவேற்றார் கனகா. இவங்களுக்கு காபி கொண்டு வா, அப்படியே முரளி சங்கர் ரவியையும் வரச் சொல்லு என்று கூற அனைவருமே வந்து அமர பரசுராமன் பேச ஆரம்பித்தார். அவருடைய முகத்தில் அசாதாரண தெளிவும் உறுதியும் தெரிந்தது. உங்க பேரு யமுனா என்று அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்ந்து பேசினார் பரசுராமன். யமுனா என்னுடைய பழைய காலேஜ் தோழி. விதிவசமா பல வருஷங்களுக்கு பின்பு சமீபத்துல ஒரு பூங்காவுல இவங்களை நான் சந்திச்சேன். இவங்களோட கணவர் சமீபத்தில் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத இவங்களுக்கு கணவனும் இல்லாம இப்போ தனி மரமாதான் நிக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் பேசுவதை நிறுத்தினார் பரசுராமன். இப்ப இவங்க ஒரு விதவை, நானும் அதே நிலையில்தான் இருக்கேன். ஒரே நிலைமையில இருக்கிற நானும் யமுனாவும் ஏன் ஒரே வீட்ல சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தோணுச்சு. யாருக்கும் ஒரு சுமையா இருக்க நான் விரும்பல. என்னடா அம்மா போய் ஒரு மாசம் கூட ஆகலையே, அதுக்குள்ள அப்பா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கு காரே. அப்படின்னா அம்மாவோட இவ்வளவு காலமா அவர் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா? அப்பா இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியா? இந்த வயசுல அப்பாவுக்கு ஒரு பெண்ணின் துணை தேவைப்படுதான்னு கூட நீங்க நினைக்கலாம். எத்தனை பிறவி எடுத்தாலும் என் மனசுல உங்க அம்மா மகாவைத் தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடமில்லை. ஆனால் மகா இல்லாம தனியா இனிமே நான் மேற்கொள்ளவிருக்கக்கூடிய பயணத்திற்கு ஒரு வழித்துணை எனக்கு தேவையில்லையா? அதுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான யமுனாவை நான் தேர்ந்தெடுத்ததுல தவறு இல்லைன்னு என் மனசுல பட்டது. யமுனா என்னுடைய சிறந்த தோழி. நெட்ல எங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக் கொண்டோம். ரொம்பவும் யோசனைக்குப் பிறகு யமுனாவும் இதற்கு ஒத்துக்கிட்டாங்க. எங்களுடைய நட்பு ஆத்மார்த்தமானது, அறிவுபூர்வமானது. நீங்க எல்லோருமே ரொம்ப படிச்சவங்க. பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, மனைவியை இழந்த ஒரு ஆணும் கணவனை இழந்த ஒரு பெண்ணும் ஒரே வீட்டில் வாழ்ந்தால் சமூகம் பார்க்கும் பார்வை எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய உண்மையான நட்புக்கு முன்னால் அதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை. நீண்ட தூரம் ரயிலில் தன்னந்தனியாக பயணிக்கும் போது அக்கம் பக்கத்தில் அமர்ந்திருப்பவரோடு பேசிக் கொண்டிருக்கையில் பயணத்தின் சலிப்பும் சோர்வும் நமக்கு தெரியாது. உங்க அம்மா மகா இல்லாம தனியா நான் போகவிருக்கக்கூடிய இந்த நெடும் பயணத்தில் யமுனா மேடம் என்னோட பக்கத்து இருக்கையில் அமர்ந்து பயணிக்கிற ஒரு சக பயணி. ஒருவருக்கொருவர் ஆதரவாய் வழி துணையாய் இருப்போம், அவ்வளவுதான். அதற்கு மேல் எங்களுக்குள் ஒன்றுமில்லை. நான் எடுத்துக்கிற இந்த முடிவை என் மகாவின் ஆத்மாவும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் என நான் உறுதியாக நம்புறேன். அவள் இல்லாம நான் தனியா கஷ்டப்படுறதை அவளால தாங்கிக்கவும் முடியாது. அப்பாவை என்ன பண்றது என்ற கவலை எதுவும் இல்லாம இனிமே நீங்க நிம்மதியா சந்தோஷமா உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்கலாம் என்று அப்பா கூறி முடிக்க ஏராளமான குற்ற உணர்வு மனதை வாட்டினாலும் அப்பா சரியான நேரத்துல சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறார் என்ற மனநிம்மதி மகளான கனகாவின் கண்ணீரில் தெரிந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.